மல்லி ரொம்பவே ஒரு புத்திசாலி, அதே நேரத்தில ரொம்ப சாமர்த்தியமா செயல்படுதாங்க. தன்னோட குடும்பம் எந்த சூழ்நிலையிலயும் கீழ விழுந்துறக்கூடாது, தன்னோட கணவன் ஏமாந்துறக்கூடாது, தன்னோட வெண்பாவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துறக்கூடாது அப்படின்னு ரொம்ப போராடினாங்க. அந்த போராட்டத்துக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மாரி தான் நெறைய பெண்கள் இருக்காங்க. தன்னோட குடும்பத்தில உள்ள பிரச்சனைய சால்வ் பண்ணதுக்கு எவ்வளவோ போராட்டங்கள நடத்துறாங்க. அவங்க வந்து தன்னோட கணவனுக்காகவும் சரி, தன்னோட குழந்தைகளுக்காகவும் சரி தியாகம் பண்றாங்க. ஆனா, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சமீபத்தில கூட ஒரு உச்ச நடிகர் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து என்ன செய்றாரு, அவர் மனைவிய உதாசீனப்படுத்துறாரு. ஒர்த் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு விஷயம் இருக்குது. ஆனா அந்த மனைவி வந்து அந்த கணவனோட வாழ்றதுக்கு நெறைய ஒரு போராட்டங்கள சந்திச்சிருப்பாங்க கண்டிப்பா. அவங்க எந்த மாரி சந்திச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு ஒரு 3வது ஒரு நபர் வந்து அவங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது, அந்த 3வது நபர துரத்துறதுக்காக இவங்க நெறைய போராடியிருப்பாங்க. அந்த கணவனோட சமாதானமா பேசியிருப்பாங்க. எல்லா வகையிலும் எல்லா முயற்சிகளையும் எடுத்திருப்பாங்க. ஆனா அது எதுவுமே பலன் அளிக்கல. அந்த கணவர், அந்த உச்ச நடிகர் அவர் ஒரே மனநிலையில ஸ்ட்ராங்கா அந்த 3வதா உள்ள புகுந்த அந்த நடிகையோட தான் நம்ம வாழணும் அப்படின்னு அவர் கங்கணம் கட்டி நினைச்சிருக்கிறாரு. அதே நேரத்தில் அந்த குழந்தைகளை பற்றியும் அவர் நினைக்கல. அந்த பிள்ளைங்களோட எதிர்காலம் அதை பற்றி எதுவுமே நினைக்காம அவர் வந்து கண் போன போக்கில் கால் போன போக்கில் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கிறாரு. இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே மல்லி வந்து ஸ்ட்ராங்காக அவங்க குடும்பத்தை அந்த ரேணுகாட்ட இருந்து காப்பாற்றுறாங்க. அழகாக என்ன செய்கிறாங்க, அவங்க எப்போ அவங்க ரேணுகா இல்லை சுடர்னு தெரிஞ்சுதோ அதன் பிறகே என்ன பண்ணுதாங்க, நம்ம கணவனே விஜயையும் காப்பாற்றணும், அதே நேரத்தில் நம்ம குழந்தை வெண்பாவையும் காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு தீர்க்கமான முடிவிலிருந்து நிறைய முயற்சிகளை எடுக்காங்க. இதை மாதிரி தான் நிறைய பெண்கள் தன்னோட குடும்பத்துக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை வந்து என்ன பண்ணுறாங்க, சால்வ் பண்ணுறதுக்கு அந்த பெண் வந்து அவங்க பெரிய அளவில் பட்டங்கள் படிச்சிருக்காங்களோ இல்லை எம்பிஏ படிச்சிருக்காங்களோ எது படிச்சிருக்காங்களோ இல்லையோ, சாதாரண ஒரு குடும்ப பெண்மணியாக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்குள்ள மனதிடத்தை வச்சு அந்த குடும்பத்தை வெற்றிகரமாக ரன் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. அதில் வந்து நிறைய பேர் வந்து அதில் சக்ஸஸ் தான் இருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு வேணால் தோல்வி அடைஞ்சிருக்கும். இருந்தாலும் யாருமே தன்னோட குழந்தைங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது எந்த ஒரு கணவனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனைவியாக இருந்தாலும் சரி, நம்ம குழந்தைங்களை யாரோ ஒருத்தர் நமக்குள்ள கருத்து வேறுபாடு 1000 இருக்கட்டும், ஆனால் அந்த குழந்தைங்களோட எதிர்காலம் அப்படிங்கிறது நாம் 2 பேரும் சேர்ந்து தான் செய்யணும். அப்படிங்கிறதுல நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். இந்த இடத்துல வந்து மல்லி வந்து அவங்க குழந்தைக்காக, அவங்க பெக்காத குழந்தைக்காக எவ்வளவோ போராடுதாங்க. இப்போ என்ன அடுத்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன நடக்க போகுது அப்படின்னா, இப்போ வந்து ரேணுகா பக்காவாக மாட்டிக்கிட்டாங்க. அவங்க வந்து ரேணுகாவே இல்லை சுடர் தான் அப்படின்னு விஜய்க்கு தெரிஞ்சு போச்சு. விஜய் அந்த விஷயத்த மல்லிகிட்ட சொல்லிட்டாங்க. அப்படிங்கும்போது இனி என்ன பண்ண போகிறாங்க, இவங்க 2 பேருமே பழைய மாதிரியே இருப்பாங்க. அதாவது அவர் வந்து தன்னோட மனைவி ரேணுகான்னு தான் சுடரை சொல்ல போகிறாங்க. ஆனால் அவருக்கு தெரியும் நீ சுடர் தான் அப்படின்னு. மல்லியே அதே மாதிரி இருப்பாங்க. அப்போ இவங்க எல்லாருமே ஒரு சில விஷயங்களை பண்ணும்போது ரேணுகா வந்து ஐயோ எனக்கு அம்னீஷியா, எனக்கு அது மறந்து போச்சு இது மறந்து போச்சுன்னு நடிப்பாங்க. ஆனால் இந்த விஷயம் வந்து இவங்க 2 பேருக்குமே தெரியும். அப்படிங்கும்போது இவங்க அதை பின்னாடி அவங்க ரேணுகா முன்னாடி இருந்துக்கிட்டு எதுவும் தெரியாத மாதிரி ரேணுகாவை சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் பின்னாடி வந்து வாய் ஒத்தி சிரிப்பாங்க. அப்போ இந்த விஷயம் சுடருக்கு தெரியாது, ராஜிக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்போ சுற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இவங்களை தவிர ரேணுகாவை தவிர மற்ற எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்போ ராஜி இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த ரேணுகாவோட அதாவது இந்த சுடரோட ஒரு டீல் போடுவாங்க. நான் சொல்கிறத நீ கேட்டனா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கலாம், எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, உனக்கு வந்து விஜயோட நான் வாழ வைக்கிறேன், அதே நேரத்தில் மல்லியை இந்த வீட்டை விட்டு துரத்துனேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டீலை போடுவாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா இந்த ராஜிக்கு இதே வேலை தான் கொஞ்ச நாள் ரஞ்சிதா வச்சு ஆட்டம் காட்டினாங்க. இப்போ இந்த சுடரை வச்சு ஆட்டம் காட்ட போகிறாங்க. கடைசியில் சுடர் ஏமாந்து ஜெயிலுக்கு தான் போக போகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. உங்களோட கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.